ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு திட்டங்கள் அதான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக உள்ள ஸ்கீம்ஸு நம்ம ஆல்ரெடி இதோட பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக மகிழ் கணிதம் திட்டம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்கணும்னா வானவில் மன்ற திட்டம் பார்க்கணும். ஓகேங்களா? வானவில் மன்றம் திட்டம். ஓகேங்களா? ஓகே, இந்த வானவில் மன்றம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 2022 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நவம்பர் 28 2022. நவம்பர் 26 நம்ம ஒரு டே கொண்டாடுவோம். அது என்ன டேன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 28 நவம்பர் 2022 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் தொடக்க நிகழ்ச்சி இதோட இது எங்க நடக்குன்னா பாப்பாக்குறிச்சி அப்படிங்கிற அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில நடக்குது. ஓகேங்களா? இந்த பாப்பாக்குறிச்சி எங்க இருக்குன்னா திருச்சி காட்டூர். ஓகேங்களா? காட்டூர்ல திருச்சியில இருக்குது. நெக்ஸ்ட் இதோடைய நோக்கம் என்னது? நம்ம ஒரு ஸ்கீம் படிக்கிறோம்னா எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, இதோடைய நோக்கம் என்ன, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, இந்த இதை நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர்வத்தை தூண்டுறது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். அதை வந்து ஸ்டெம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்டெம்னா எஸ் வந்து சயின்ஸ், டி வந்து டெக்னாலஜி, இ வந்து இன்ஜினியரிங், எம் வந்து மேத்தமெட்டிக்ஸை டினோட் பண்ணுது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. வானவில் மன்றம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 28 நவம்பர் 2022 தொடக்க நிகழ்ச்சி பாப்பாக்குறிச்சியில் வச்சு நடக்குது. நெக்ஸ்ட் இதோட நோக்கம் என்ன? 6th to 8th இது முக்கியம். 6th to 8th மாணவர்கள்ட்ட அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டுறதா இதோடைய நோக்கம். நம்ம உடனே கணித ஆர்வத்தை தூண்டுது அப்படின்னு மகிழ் கணித திட்டம் போட்டக்கூடாது. நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? மகிழ் கணித திட்டம்னா அதே 6th to 8th தான் கணித பாடத்தை கற்பிக்கிறது. இது வந்து என்னன்னா வானவில் மன்ற திட்டம் வந்து அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டுதல் பிளஸ் அறிவியலும் இதுல வந்துருது. அதுல ஒன்லி கணிதம், இதுல வந்து அறிவியல் கணிதம், அறிவியலும் வருது கணிதமும் வருது. ஓகேங்களா? ஸோ வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அது ஒன்லி கணிதத்தை கற்பிக்கிறது. இதுல வந்து சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்தது. ஓகேங்களா? இந்த ஸ்டெம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல. நெக்ஸ்ட் பாருங்க, இல்லம் தேடி கல்வி திட்டம். இதோட முழக்கம் ஒன்று இருக்குது. முழக்கம் சொல்லல. ஓகே, முழக்கம் இதோட ஸ்லோகன் என்னன்னு பாருங்க, எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். ஓகேங்களா? சயின்ஸையும் ரொம்ப முன்னிலைப்படுத்துறாங்க, அதே சமயம் மேக்ஸையும் ரொம்ப முன்னிலைப்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஆனா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் எந்த திட்டத்துடைய நோக்கம் கேட்டீங்கன்னா என்னது? வானவில் மன்றம். நம்ம இதை யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டோம். இப்போ மகிழ் கணிதம் எண்ணும் எழுத்தும் அப்படிலாம் ஸ்கீம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம உடனே எண்ணும் எழுத்தை தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மகிழ் கணிதம் எண்ணும் எழுத்தை தான் சூஸ் பண்ணுவோம். யாரும் வானவில் மன்றத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இப்படி ஸ்கீம்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இல்லம் தேடி கல்வி திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ஓகேங்களா? எல்லாராலையும் புகழப்பட்ட ஒரு ஸ்கீம் இல்லம் தேடி கல்வி திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம். ஓகேங்களா? இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 27 அக்டோபர் 2021. ஏன் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, இந்த டைம் என்னன்னா நமக்கு 2020 என்னது வந்துருது? கோவிட் வந்துருது. இந்த கோவிட்னால நிறைய பசங்களுக்கு எஜுகேஷன் வந்து அப்படியே போயிடுது. ஓகேங்களா? எஜுகேஷன் அந்த நிறைய அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா வீட்டில் இருந்திருப்பாங்க, அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு எழுத படிக்க வைக்கிறதுக்காண்டி இந்த திட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? இல்லம் தேடி கல்வி திட்டம் இதோடைய தொடக்க நிகழ்ச்சி எங்க நடக்குன்னா, இது ரொம்ப முக்கியமான ஸ்கீம் தாங்க. எங்க நடக்குதுன்னு பாருங்க, முதலியார் குப்பம். இந்த முதலியார் குப்பம் எங்க இருக்குன்னா மரக்காணத்துல இருக்குது. ஓகேங்களா? மரக்காணம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதோடைய நோக்கம் என்னன்னு பாருங்க, கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை சரி செய்தல். பள்ளி மாணவர்களுடைய கற்றல் இடைவெளியை சரி செய்தல் இதான் முக்கியம். இதோடைய கீ பாயிண்ட் என்னது? கற்றல் இடைவெளியை சரி செய்தது தான் இதோடைய கீ பாயிண்ட். எந்த மாணவர்கள்னா பள்ளி மாணவர்கள். ஓகேங்களா? இது வந்து யாரை கொண்டு இந்த திட்டம் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அவங்கள வச்சு இல்லை, தன்னார்வலர்கள். ஓகேங்களா? ஏன்னா இதோடைய ஸ்கீம் வந்து என்னன்னா சின்ன பசங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு வாலண்டியர் சொல்லி கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? அவங்களுக்கு எது படிக்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கதான் குவாலிஃபிகேஷனாகவே மேக்ஸிமம் இருக்கும். அவங்க யாருனாலும் இந்த இதை சொல்லிக் கொடுக்கலாம். மேக்ஸிமம் டிகிரி முடிச்சு பிஎட் படிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லாதப்போ டிகிரி படிச்சவங்களும் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? வகுப்புகள் டெய்லி 2 மணி நேரம். ஓகேங்களா? 5 to 7. நெக்ஸ்ட் இந்த சோசியல் வாலண்டியர்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த புதுமை பெண் திட்டத்தில் உள்ளவங்களும் அதாவது பெண்கள் அவங்களும் கற்பிக்கலாம். அவங்களுக்கும் இது கொடுக்கப்படுது. இது வந்து நம்ம புதுமை பெண் திட்டத்தில் நம்ம என்ன நினைப்போம், மாதம் 1000 ரூபா அதோட முடிச்சுப்பாங்க. ஆனால் சோசியல் வாலண்டியர் அந்த இதுலேயே அவங்க ஈடுபடலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதாவது புதுமை பெண் திட்டத்தில் 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் மீடியம், 6லேருந்து 12 வரைக்கும் எனது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு அந்த புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே 1000 ரூபா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் எய்டடும் ஓகே, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணதில் அவங்களும் இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் கீழே இந்த 6th to 12th உள்ள பசங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்கீம் அவங்களுக்கு ஆப்டாக இருந்திருக்கும். அப்போது அந்த ஸ்கீமில் உள்ளவங்க அந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது நம்ம எந்த இதுலையுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் மென்ஷன் பண்ணால் அது ட்ரூ தான், அது சரின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நாள் முதல்வன் திட்டம். நாள் முதல்வன் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மார்ச் 1 2022. நெக்ஸ்ட் மார்ச் 1 2022 இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க.
மார்ச் 1 2022 இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. தொடக்க நிகழ்ச்சி எங்கே வச்சு நடக்குன்னா கலைவாணர் அரங்கம் சென்னையில் வச்சு நடக்குது. எங்கே நடக்குது? கலைவாணர் அரங்கம் சென்னையில் வச்சு நடக்குது. இதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்துதல். ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்தல். நம்ம நான் முதல்வன் திட்டம்னாலே 2 கீ பாயிண்ட் தாங்க. என்ன பாயிண்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸ்கில் டெவலப்மெண்ட். ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த யூபிஎஸ்சி இது வந்து ரொம்ப மேஜர் இது. ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு கண்டிப்பாக இந்த திட்டம் கேட்பாங்க. ஏன்னா இந்த வாட்டி யூபிஎஸ்சியில் நிறைய பாசிங் பர்சன்டேஜ் நிறைய இருக்குது. நிறைய பேர் நான் முதல்வனை படிச்சு தான் போயிருக்கேன் அப்படின்ட்டு நிறைய டேட்டா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து கேட்பாங்க. நான் முதல்வன் திட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா மார்ச் 1 2022. நெக்ஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் படிக்கிற பசங்களுக்கு அவங்க யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணணுங்காட்டி ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான் அது வந்து வைக்கிறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் அவங்களுக்கு 6 மாதம் உண்டு உறைவிட பள்ளி மெடிக்கலை கொடுத்ததாங்க. அங்கே வச்சு கோச்சிங் ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ப்ளஸ் பாஸ் ஆனவங்களுக்கு மாதம் 7500 ஓகேங்களா? ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மாதம் 7500 கொடுக்குறாங்க. இவங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 25000 லம்பாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? 25000 கொடுத்து அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறாங்க. அந்த 25000 ஒன்று இந்த ஸ்கீமுக்கு கீழே படித்தவங்களுக்கு மட்டும்தான் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படிலாம் இல்லை. யார் படித்தாலும் அந்த ஸ்கீமுக்கு கீழே படிக்காமல் வெளியில இருந்து இப்போ நானே இருக்கேன்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே படிக்கிறேன் அப்படிங்கிற எனக்கு வந்து நான் முதல்வன் வைக்கிற எக்ஸாம் அதாவது கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறேன். அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமில் அந்த யூபிஎஸ்சிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிட்டோம்னா அந்த 1000 பேருக்கு உள்ள வந்துட்டோம்னா எனக்கு 7500 மாதம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் நான் அதுக்கப்புறம் மெயின்ஸ் பாஸ் பண்ணிடுறேன். மெயின்ஸ் நான் பாஸ் பண்ணது எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 25000 கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு பையன் என்னோட ஃப்ரெண்டு இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கிறா. அவள் வந்து இந்த நான் முதல்வன் திட்டம் கீழே வரல. அவள் ஏதோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் சேர்ந்து படிக்கிறா. அவளும் பாஸ் பண்ணிடுறான். அவளும் இந்த இதுக்கு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணானா அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் அப்ளை பண்ணானா கண்டிப்பாக அவளுக்கு 25000 கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இளையா செயற்கை நுண்ணறிவுசார் சாட்பாட். இளையாங்கிறது என்னன்னா செயற்கை நுண்ணறிவுசார் சாட்பாட். இது எதுக்குன்னா நான் முதல்வன் இணையதளத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இது நான் முதல்வன் திட்டத்துக்குள்ள தான் வருது. வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு மற்றும் தொடர்பான தகவல்களை பெறலாம். வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு இந்த இன்ஃபர்மேஷன் இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் பெற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இளையா செயற்கை நுண்ணறிவு சாட்பாட் எது சம்மந்தப்பட்டதுன்னா நான் முதல்வன் ரிலேட்டட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கல்லூரி கனவு திட்டம். கல்லூரி கனவு திட்டம் என்ன? நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இதுவும் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான் வருது. ஓகேங்களா? கல்லூரி கனவு எது கீழே வருதுன்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான் வருது. இது எதுக்குன்னா 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி தான் இது. ஓகேங்களா? இது எப்போ எந்த மந்த் வரும்னா ஜூன் ஜூலை மந்த்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? கல்லூரி கனவு திட்டம் ஜூன் 28 29 நெக்ஸ்ட்டு ஜூலை மாதம் 1 2 இந்த 4 டேட்டில் இது வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதான் காலேஜ் சேர்த்த டைம்னால. நெக்ஸ்ட் பாருங்க, உயர்வுக்கு படி என்னன்னா 12ஆம் வகுப்பு முடிந்த பின் இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களை உயர்கல்விக்கு ஊக்குவித்தார். அதாவது 12ஆம் கிளாஸ்ல நிறைய பேர் ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க. சில சமயம் வசதி இல்லாமல் இருக்கலாம், 10 பேருக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். அவங்கள பார்த்து அவங்கள ஊக்குவிக்கிறது. இதுவும் நான் முதல்வன் திட்டத்துக்கு தான் வருது பாருங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழேயே இளையா சாட்பாட் வந்துருது, கல்லூரி கனவு வந்துருது, உயர்வுக்கு படி, இவ்வளோ ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துருது. நெக்ஸ்ட் பாருங்க, யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்னதுலான்னு பாருங்க. 2023-24 பட்ஜெட்ல அறிவிக்கப்படுது. இது நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இவ்வளோ நேரமும் அதுவும் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் 1000 யூபிஎஸ்சி ஆர்வலர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தேர்வு செய்வாங்க. அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு மாதம் 7500 கூட உண்டு உறைவிட பயிற்சி அளிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நான் முதல்வன் ஒலிம்பியாட். இதுவும் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான். ஓகேங்களா? நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் பாருங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிப்ரவரி 2024 ஸ்டார்ட் பண்றாங்க. தொடக்க விழா எங்க நடக்குதா? சென்னை லேடி வெலிங்டன் அரசு மேல்நிலை பள்ளியில நடக்குது. அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடக்குது. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th to 9th. இந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 6th to 9th மாணவர்கள் டேப்லெட் வாயிலாக தேர்வு நடைபெறும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்குறாங்க. இதான் நான் முதல்வன் ஒலிம்பியாட். நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளி இல்ல நூலக திட்டம். இதுவும் பிப்ரவரி மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க 2024. அதாவது 4th 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பள்ளி நூலகங்களில் இருந்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று படிக்கலாம். புக்கை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் படிக்கலாம். என்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்துன்னா 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இதோட பயன் என்ன? சென்னையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குது. நெக்ஸ்ட், சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் 281 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளிகளின் நூலகங்களில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக உள்ளன. அவ்வளவுதான். பள்ளி இல்ல நூலக திட்டம் ஒண்ணு இல்ல. புக்கை 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க வீட்டுக்கு கொண்டு போய் படிக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இது ரொம்ப முக்கியமான ஸ்கீம் தான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிப்ரவரி 1 2023. இது ஒன்றும் இல்லைங்க, அந்த ஹைடெக்காக மற்ற ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு வரது. அவ்வளோதான்.
2022-23 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில இதை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதோட தொடக்கம் எங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலை பற்றி இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, பாய்ஸ் ஸ்கூல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்க வேலூர் மாவட்டம் காட்பாடி. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கீம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. ஓகேங்களா, இது வந்து ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில ஸ்டார்ட் பண்றாங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் உட்பட அனைத்து அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கப்படும். அதாவது இந்த கேஸ்ட் சம்பந்தப்பட்ட எல்லா ஸ்கூலும் நவீனமயமாக்கப்படுறாங்க. ஓகேங்களா, ஹைடெக்கா. நெக்ஸ்ட் பாருங்க, தகைசால் பள்ளிகள் திட்டம். இது முக்கியமானதான். இப்போ பார்க்குற எல்லாமே முக்கியம் தான் அப்படிதான். ஓகேங்களா, செப்டம்பர் 5 2022 ஸ்டார்ட் பண்றாங்க. செப்டம்பர் 5 என்ன தினம்? என்ன தினம் செப்டம்பர் 5ங்கிறது? ஆசிரியர்கள் தினம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அதே செப்டம்பர் 5 2022 தான் ஒரு முக்கியமான ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன முக்கியமான ஸ்கீம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம இப்போதான் சொன்னோம், இப்போதான் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தொடக்க விழா எங்க வச்சு நடக்குதுன்னா சென்னையில வச்சு நடக்குது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாற்றும் விதமாக 26 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளும் உருவாக்குறாங்க. ஓகேங்களா, 26 தகைசால் பள்ளிகள், 15 மாதிரி பள்ளிகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தகைசால் பள்ளிகள் 1000க்கும் மேல் மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிகள். இந்த தகைசால் பள்ளிகளை எதை செலக்ட் பண்ணுவாங்கன்னா 1000க்கு மேல அதுல ஸ்டூடெண்ட் இருக்கும், அவங்கள மட்டும் தான் தகைசால் பள்ளிகளுக்கு அந்த ஸ்கூலை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? அந்த புதுமை பெண் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண அதே டேட்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. செப்டம்பர் 5 2022. தொடக்க விழா அங்க நடக்குது, சென்னையில வச்சு நடக்குது. அதாவது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாத்திரதான் இதோட இது. 26 தகைசால் பள்ளிகள், 15 மாதிரி பள்ளிகள். இப்போ கூடிருச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாதிரி பள்ளிகள். இதுவும் அதே செப்டம்பர் 5 2022 தான். ஆக மொத்தம் இதே டேட்ல 3 ஸ்கீம் வருது. மாதிரி பள்ளிகள் வருது, தகைசால் பள்ளிகள் வருது, புதுமை பெண் திட்டம் முக்கியமானது அது வருது. ஓகேங்களா. ஓகே, தொடக்க விழா எங்க வச்சு நடக்குதுன்னா சென்னையில வச்சு தான் நடக்குது. உணவு உறைவிட வசதியுடன் மாதிரி பள்ளிகள் இது. நோக்கம் என்னன்னா சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை உறுதி செய்தல். இதுவும் அனைவருக்கும் ஐஐடி அந்த ஸ்கீம் மாதிரிக்கல தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாதிரி பள்ளிகளில் நுழைவுத் தேர்வுக்கு அடிப்படை பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாடல் ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த ஜேஇஇ நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. எந்த ஸ்கூல்லையும் இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தகுதி வந்து என்னன்னா 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்கள். இதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். 10th வந்து 400 மேல மார்க் வாங்கிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்டிஎஸ்சி தேசிய திறனறி தேர்வு, என்எம்எம்எஸ் தேசிய வருவாய் வழி தேர்வு, விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களும் இதுக்கு தகுதி பெறுவாங்க. ஓகேங்களா. இப்போ ஒருத்தங்க 400 மேல மார்க் எடுக்கல, ஆனா அவங்க வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்கள சேர்த்துவாங்க. ஓகேங்களா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். எப்போ கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 18 செப்டம்பர் 2024 கொடுக்குறாங்க. கலைஞர் விளையாட்டு 18 செப்டம்பர் 2024 எங்க வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க? நம்ம மதுரையில வச்சு 33 விளையாட்டுகளுக்கு உபகரணங்கள் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, புன்னகை திட்டம். இது முக்கியங்க. புன்னகை திட்டம் என்ன சொல்றதுன்னா மார்ச் 9 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எப்படின்னா 6ல இருந்து 8 வரைக்கும் உள்ள பசங்களுக்கு 6th to 8th படிக்கிற பசங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா பல் சிகிச்சை பண்றாங்க. ஓகேங்களா. உங்களுடைய பல்லு வந்து ஆரோக்கியமா இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காண்டி நிறைய ஸ்கீம் இந்த 6th to 8th தான் அப்ளிகபிள் ஆகுது. ஓகேங்களா, பாத்துக்கோங்க. சென்னை நந்தன அரசு பள்ளியில வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. பள்ளி சிறார்களின் பல் பாதுகாப்பு திட்டம் தான் இது. புன்னகை திட்டம்னால என்னது? சிரிச்சா பல்லு திட்டித மெடிக்கல் சிரிக்கணும். ஸோ இது வந்து பல்லு சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எனது கிராமம் திட்டம். எனது கிராமம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஜனவரி 12 2024. இது வந்து ஒரு முக்கியமான தினம். ஜனவரி 12 2024 என்ன தினம்? எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி நானும் சொல்லிடுறேன். ஜனவரி 12 2024 என்ன தினம்னா அயலக தமிழர்கள் தினம். ஓகேங்களா. நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இந்தியா கொண்டாடும் ஜனவரி 9. ஜனவரி 12 என்ன? அயலக தமிழர்கள் தினம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஓகே, எங்க வச்சு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா சென்னை அயலக தமிழர்கள் மாநாடு அங்க வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. சொந்த கிராமத்தை மேம்படுத்த அயலக தமிழர்கள் நிதி. அதாவது ஒருத்தங்க அந்த கிராமத்துல பிறந்தவங்க இப்போ ஃபாரின்ல போய் நல்லா செட்டில் ஆயிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க கிராமத்தை மேம்படுத்த நிதி கொடுக்குது. ஓகேங்களா. இதான் ஸ்கீம். மேக்ஸிமம் அப்படியே டொனேஷன் வாங்கி இந்த ஸ்கீம் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. சரி வாங்க, சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா ஸ்டார்டட் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஜனவரி 13 2023 ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க வச்சுன்னா தீவுத்திடல் சென்னையில வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா 40 வகையான கலை நிகழ்ச்சிகள் கூட ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. 40 வகையான கலைகளுடன் ஸ்டார்ட் ஆகுது. சென்னையில 18 இடங்கள்ல சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடக்குது. சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற பெயர்ல 8 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். பின் 2024 ஜனவரியில சென்னை 18 இடங்கள்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் எத்தனை இடத்துல? ஃபர்ஸ்ட்டும் 18 இடம் தான். 2024 18 இடத்துல தான் நடக்குது. ஓகேங்களா. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, வேர்களை தேடி திட்டம். வேர்களை தேடி திட்டம் வந்து முக்கியமான ஸ்கீம் தான். இது எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 24 மே 2023 ஸ்டார்ட் பண்றாங்க. சிங்கப்பூர்ல தான் முதல்வர் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. எங்க போய் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாருன்னு பாருங்க, சிங்கப்பூர். இது முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட். எங்க வச்சு ஸ்டார்ட் பண்றாரு? சிங்கப்பூர். ஓகேங்களா. வெளிநாடுகளில் வாழும் 18ல இருந்து 30 வயது தமிழர்கள் தமிழகத்துக்கு சுற்றுலா வரலாம். ஓகேங்களா. 2 வாரம் ஆண்டுதோறும் 200 இளைஞர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. எத்தனை இளைஞர்கள்? 200 இளைஞர்கள். அவங்களுக்கு இங்க உள்ள பெருமைகள் கலாச்சாரம் எல்லாத்தையும் இது பண்ணி இங்க சுற்றுலா டூரிசத்தை மேம்படுத்துறதுக்காண்டி தான் அந்த திட்டம். ஓகேங்களா. வேர்களை தேடி திட்டம் 24 மே 2023 ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பசுமை தமிழ்நாடு இயக்கம். இது எப்போனா இதுவும் அதே தான். 24 செப்டம்பர் 2022. அது 2023 வேர்களை தேடி, இது 2022. ஓகேங்களா.
எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வண்டலூர் செங்கல்பட்டு மாவட்டம். ஓகேங்களா. இதோடைய டார்கெட் என்னன்னு பாருங்கள், 10 ஆண்டுகளுக்குள்ள தமிழகத்தோட வனப்பரப்பை 33% அதிகரிக்கணும். பசுமை தமிழ்நாடு இயக்கத்தோட டார்கெட் என்னன்னு கேட்டால் 33%. ஓகேங்களா. 33% இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 23.98% இருக்குது. கிட்டத்தட்ட 9% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். 23.98 இருக்குது. ப்ளஸ் அதை நம்ம 24 கூட அசியூம் பண்ணிட்டாலும் 9% இன்க்ரீஸ் பண்ணோம். ஓகேங்களா. அப்படின்னா தான் 33% வரும். பசுமை தமிழ்நாடு இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 24 செப்டம்பர் 2022. எத்தனை டார்கெட்டாக 10 வருஷத்துக்குள்ளே 33% ஆக்கணும். நெக்ஸ்ட்டு 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 265 கோடி மரக்கன்றுகள் நடப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஜூன் 5, 2023 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜூன் 5 என்ன டேங்க நம்ம கொண்டாடுறோம்? உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடுறோம். ஓகேங்களா. ஈரநில தினம் எப்போ கொண்டாடுறோம்? பிப்ரவரி 2 கொண்டாடுறோம். ஓகேங்களா. வெட்லேண்ட் டே. இது எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டேரி ஏரியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வளாகம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஓட்டேரி ஏரி, நம்ம ஓட்டேரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது ஓட்டேரி ஏரியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு 100 சதுப்பு நிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை வரைபடமாக்கப்பட்டு சூழலியல் ரீதியாக மீட்கப்படும். ஓகேங்களா. சதுப்பு நிலங்களை மீட்கிறது தான் இந்த இயக்கத்தோட நோக்கம். ஓகேங்களா. இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஜூன் 5, 2023 சுற்றுச்சூழல் நாள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். இது எப்போனா டிசம்பர் 9, 2022. டிசம்பர் 9 இந்தியன் பாலிட்டி ரிலேட்டட்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டு. மறக்காம அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது எங்க வச்சு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா சென்னையில் வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னையில் நடைபெற்ற காலநிலை மாற்ற மாநாட்டில் முதல்வர் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார் இந்த தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தை. ஓகேங்களா. இதுக்காண்டி 500 கோடி ரூபாய் செலவில் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 கோடி ரூபாய் இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபண்டு. பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் திட்டங்களை செயல்படுத்த இந்தியாவில் முதலாக தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எதை அமைச்சிருக்குன்னா தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தை தமிழ்நாடு ஆரம்பிச்சிருக்குது. ஓகேங்களா. இதுக்குள்ள 3 ஸ்கீம் வருது. என்னெல்லாம் பாருங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம், இதுல என்னது, வனங்களுடைய பரப்பை அதிகரிக்கணும். இப்போ 29 இருக்குன்னா 33 ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சாரி, 23 இருக்கிறத 33 மாற்றணும். ஓகேங்களா. 23.9 சம்திங் இருந்துச்சு. 9% இன்க்ரீஸ் பண்ண 33% மாற்றுறது இதோட ஒரே டார்கெட்டு. தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் ஈரநிலங்களை மீட்கிறதுன்னு பார்த்தோம். தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் வந்து காலநிலை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், இந்த இயக்கங்களை 40 இளைஞர்கள் மூலம் செயல்படுத்தப்படும். நெக்ஸ்ட் இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தோட உதவியோட தான் செய்யப்படுது. பணிக்காலத்தினா 2 ஆண்டுகள், மாதம் 60,000 ரூபா கொடுக்குறாங்க, பயணப்படி 15,000 ரூபா. ஓகேங்களா. இதெல்லாம் முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டத்துக்குள்ள வருது. 40 இளைஞர்கள் கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு தான் அந்த சம்பளம் எல்லாமே. நெக்ஸ்ட் பாருங்க, நெய்தல் மீட்சி இயக்கம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஜனவரி 1, 2024 நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கப்பா. நோக்கம் என்னன்னு பாருங்க, கடற்கரை பாதுகாப்பு, கடலோர சமூகங்களில் வாழ்வு மேம்பாடு மற்றும் மாசு கட்டுப்பாடு. இதுதான் இதோட நோக்கம். கடற்கரையை பாதுகாக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், மாசை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டி காற்று சுத்தமாக இருக்கிறதுல தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா கடம்பூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இந்த திட்டத்துக்குள்ள நெய்தல் மீட்சி இயக்கத்துக்குள்ள நிறைய ப்ளஸ்லாம் ஒன்றா கொண்டு வராங்க. அதுக்கு பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா எங்கே கொண்டு வராங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூரில் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எங்கன்னா நாகப்பட்டினம், சென்னையில் கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம்னா தஞ்சாவூரில் கொண்டு வர போகிறாங்க, மனோராங்கிற பிளேஸில். நெக்ஸ்ட் கடற்கரையோர ஈரநிலங்களின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு எங்கள் பள்ளிக்கரணை உட்பட இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. இதோட முக்கியமான இது என்னன்னா நெய்தல் மீட்சி இயக்கத்தில் 11 கடற்கரைகளை நீலக்கொடி கடற்கரைகள் என சான்றளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த 11 கடற்கரைகள் தான் இம்பார்ட்டன்ட். நீலக்கொடி ஃபிளாக், ப்ளூ ஃபிளாக். ஓகேங்களா. அதோட ஸ்கீம் முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.